கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்புகிறவனோ பாக்கியவான். எல்லாரும் சொல்லுங்க, பாக்கியவான். அவர் நல்லவர் என்பதை ருசித்திருக்கிறோம் நாம் எல்லாரும். இப்போ அவர் நல்லவர் என்பதை ருசித்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் இருக்காமல் ஓடுவதற்கு பல நேரங்களில் பாருங்கள், எத்தனையோ பேர் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த பிறகும் கூட அவர் மேல் நம்பிக்கையாக இல்லாமல் போய்விடுகிறதை பார்க்கிறோம். அநேக அற்புதங்களை பெற்றுக்கிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து அவர் நம்ப முடியாதபடிக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் அவர்களை மயக்கி கிறிஸ்துவ நம்பிக்கையிலிருந்து அவர்களை, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து அவர்களை தடுமாற செய்திருக்கிற சில காரியங்களை கூட நாம் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனங்கள் நமக்கு அவர் மேல் உறுதியாய் நம்புவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அதைத்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏசாயா 26:3 கூட நாம் வாசித்திரலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? ஒரு உறுதியான நம்பிக்கை. எல்லாரும் சொல்ல, உறுதியான நம்பிக்கை. அந்த உறுதியான நம்பிக்கை என்பது எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்பட முடியாது. அதனால்தான் ஒரு கட்டடத்தை கட்டுகிற சூழ்நிலையில் மேலே கட்டடத்தை கட்டுகிறதுக்கு முன்பதாக அஸ்திபாரத்தை போடும் பொழுது சொல்லுவாங்க, அஸ்திபாரத்தை கொஞ்சம் உறுதியாகி போடுங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்க, நம்ம சொல்கிறதா ஸ்ட்ராங்காக போடுங்க. எப்படி போடுறது? ஸ்ட்ராங்காக போடுங்க, கொஞ்சம் ஆழமாக போடுங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்தால் தான் அந்த கட்டடம் மேலே உறுதியாக நிற்க முடியும். அநேக இடங்களில் எவ்வளவு ஆழமாக அஸ்திபாரம் போட்டிருந்த கட்டடத்தை கூட நிலநடுக்கு வரும் பொழுது, மழை பெய்து வெள்ளம் வரும் பொழுது அவைகளெல்லாம் இந்த உலகத்தில் நாசமாக்கினத்தை நம்ம பார்க்க முடியும். அதே போலத்தான் விசுவாச வாழ்க்கையும் கூட. விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, கடவுள் மேல் வச்சிருக்கிற, இயேசு கிறிஸ்து மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை அஸ்திபாரம் ஆழமாக இல்லை அப்படின்னாக்கா ஒரு நாட்களில் அதில் அந்த விசுவாச வாழ்க்கையில் பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நன்மைகளை பெற்றும் கூட பின்வாங்கலாம், அதில் ஆச்சரியமே கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்களா நன்மைகளை பெற்றுக்கிட்டா அவங்க உறுதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லை, நன்மைகளை பெற்றுக்கிட்டாக்கா உறுதியாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, விசுவாசம் நன்மைகளின் அடிப்படையில் அல்ல, வார்த்தையின் அடிப்படையில் உண்டாயிருக்க வேண்டும். ஆமென். ப்ளஸுங்க, எதன் அடிப்படையில்? வார்த்தையின் அடிப்படையில். அவருடைய வார்த்தை, அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்ன வார்த்தையின்படி எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவோம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் உறுதிப்படும். ஆமென். அதனால்தான் ஒரு உறுதியான அஸ்திபாரத்தை போடும் பொழுது அந்த அஸ்திபாரத்துக்கு தேவையான பொருட்களை செலக்ட் பண்ணும் பொழுது, அந்த ஒரு கட்டடத்துக்கு அஸ்திபாரத்தை போடும் பொழுது பொருட்களை, அதாவது அஸ்திபாரத்துக்கு தேவையான கற்களாக இருக்கலாம், சிமெண்ட்டாக இருக்கலாம், மற்ற கம்பியாக இருக்கலாம், அதை செலக்ட் பண்ணும் பொழுது நல்ல பிராண்டாக செலக்ட் பண்ணுவாங்க. நல்ல பிராண்டாக செலக்ட் பண்ணி தான் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க, எந்த பிராண்டு சிமெண்ட் போடணும் அப்படின்னு சொல்ல செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னாக்கா அஸ்திபாரத்தை குறித்து அவங்களுக்கு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு கேர் எடுத்து பண்ணுவோம். அஸ்திபாரம் சரியா இல்லைன்னாக்கா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு. அதே போல தான் இன்றைக்கி கிறிஸ்து வாழ்க்கையின் அஸ்திபாரம், விசுவாச வாழ்க்கையின் அஸ்திபாரம் எதன் அடிப்படையில் இருக்கிறது? இன்றைக்கி அநேக சூழ்நிலை உணர்ச்சியின் அடிப்படையில் இருக்கிறது. இன்றைக்கி அநேகருக்கு விசுவாசம் என்றது உணர்ச்சியின் அடிப்படையில், அபிஷேகத்தின் அடிப்படையில். அதெல்லாம் தவறுன்னு சொல்லலை. சில அற்புதத்தின் அடிப்படையில், அற்புதம் செஞ்சால் நம்புகிறோம். அதனால இயேசுகிட்ட வந்து நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை காட்டு அப்படின்றாங்க. நாங்கள் அற்புதத்தை பார்த்தா தான் உன்னை நம்புவோம். நீ பிரசங்கம் பண்ணுற வார்த்தைலாம் எங்களுக்கு தேவையில்லை, ஏதாவது அற்புதத்தை காமி அப்படின்லாம் கேட்குறாங்க வந்த மக்கள். இன்றைக்கு அப்படிதான். ஏதாவது அற்புதம் நடக்குமா? அற்புதத்தை செய்கிறாரு, அவசியப்பட்ட பொழுது அற்புதத்தை செய்கிறாரு. அற்புதத்தை பார்த்து நம்புறதுக்காக அற்புதத்தை செய்கிறாரு. ஆனால் அற்புதத்தை பார்த்து ஆசீர்வாதத்தை அனுபவித்து அற்புதங்களை பார்த்து அவர்கிட்ட வந்திருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்குன்னுனாக்கா, வார்த்தையின் மேல், நம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கிறது தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை உறுதியாய் போவதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது. ரோமர் 10:16-17 2 வசனங்களை வாசித்து பார்ப்போம்.
ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்கிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எதனால் வரும்? நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க, விசுவாசமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிடுறோம், நம்ப முடியறதில்ல அப்படின்னு சொல்லி. எப்படி நம்பிக்கை வரும்னாக்கா, ஒரே ஒரு காரியம், விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க நம்முடைய விசுவாசம் பெருகும். ஆமென். எதை கேட்க கேட்க? இப்போ உலகத்தில் நடக்கிறதான நடப்பு செய்திகளை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களாக்கா, வசனம் பண்ணி பாருங்கள், அந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு உண்டாகும். எப்படிப்பட்ட பாதிப்பு நான் சொல்கிறேன்? இன்னும் கொஞ்ச நாளில் தண்ணி இல்லாத போயிடும், இன்னும் கொஞ்ச நாளில் சாப்பாடு கிடைக்காத போயிடும், இன்னும் கொஞ்ச நாளில் வேலை இல்லாத திண்டாட்டம் வந்துடும், இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பாம்பேயில் இருக்கிறதான என்னமோ சொல்கிறாங்களே ஷேர் மார்க்கெட்டு விழுந்து போயிடும், இன்னும் கொஞ்ச நாளில் கொள்ளை நோய் வந்துடும், இன்னொரு கொரோனா வரும், இன்னும் கொஞ்ச நாளில் தான் 2வது 3வது மகா யுத்தம் வரும். இப்படியே தான் சொல்லிகிட்டு இருப்பான், தீமைகளையே சொல்லிகிட்டு இருப்பான். அதாவது ஏன்னாக்கா அவனுடைய அந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் கிரகிச்சு ஆராய்ஞ்சி கண்டுபிடிச்சது அவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கி மோடம் வந்துருச்சுனாக்கா நாளைக்கு மழை வரும்ன்றான். சில நேரத்தில் அது நடக்குது, சில நேரத்தில் நடக்காத போயிடுது. அப்படியே எல்லாத்தையும் ஊகிச்சு கற்பனை பண்ணி இன்னும் கொஞ்ச நாளில் வந்து மனுஷன் நிலாவில் போய் வீடு கட்டலாம், இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த இடத்துல வாழவே முடியாது, இந்த இடத்துல தண்ணியே இல்லாத போயிடும், இந்த இடத்துல சாப்பாடே இல்லாத போயிடும், இந்த பூமியில் விளையாதே, இப்படி சொல்லிகிட்டே இருப்பான் பாருங்கள். நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க பாருங்கள், கொஞ்சம் கேட்டு பாருங்கள். நல்லா ஆரம்ப நாட்கள் அது கேட்டு எத்தனையோ வருஷங்களாகிடுச்சு நியூஸ் பார்த்து. தேவையான அவசியமான நியூஸை பார்க்குறது நல்லது, தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக அதுலேயே மூழ்கி பார்க்கும்பொழுது இது வந்து இப்படி தண்ணி நம்ம குடித்தா இப்படி ஆகி போயிடும், சில பேருக்கு உட்காந்துக்கிட்டே இருந்து இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பான். அவன் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? அவ்வளோதான் அவன் கண்டுபிடிக்கிறான். அது சில நேரங்களில் அது உண்மை என்று நான் ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் அது சத்தியமில்லை. புரியுதா நான் சொல்றது? உண்மை வேற, சத்தியம் வேற. சத்தியம் எது? சத்தியம் வேத வசனம். ஆமென். அப்ப உண்மையை சத்தியம் ஜெயிக்க முடியும். அதனால தான் சில இடத்துல தேவன் அற்புதம் செஞ்சு காமிக்கிறாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதம் செஞ்சு காமிக்கிறாரு. அவன் மனுஷன் என்ன பண்ணுவான், இது எப்படிங்க நடக்கும்? சில பேர் ஹார்ட் வீங்கி இருந்துச்சு மான்ஸ் லாசர்ஸ் அவருக்கு. அவர் 16 வருஷத்தில் படுத்திருக்கும் பொழுது ஊழியக்காருடைய அன்னைக்கு வாலிபனாய் படுத்திருக்கும் பொழுது இறுதி வீங்கினவராய் படுத்திருந்தார் ஆஸ்பத்திரியில். அவர்களுக்காய் தேவ பிள்ளைகள் ஜெபித்தார்கள். வீங்கின இறுதியத்தை ஆப்ரேஷன் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணணும். ஆனால் தேவன் அற்புதமாக சுகமாக்கினார். அது எப்படிங்க முடியும்? இன்றைக்கும் டாக்டர்கள் சில நேரத்தில் அதை நம்புறதில்ல, சில பேர் நம்புகிறார்கள். ஆகவே தான் சத்தியத்தை கேட்க கேட்க விசுவாசம் பெருகும், உண்மை நிலையை கேட்க கேட்க நம்முடைய விசுவாசம் குறையும். உண்மை உலகத்தில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அது உண்மைதான், அவங்க சொல்கிறது பொய் இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, அந்த உண்மையை ஜெயிக்கக்கூடிய வல்லமை சத்தியத்திற்கு உண்டு. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் பேச வேண்டியதும் தியானிக்க வேண்டியதும் சொல்ல வேண்டியதும் இங்கே என்ன எழுதப்பட்டிருக்குது, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதை கேட்கணும், இதை தியானிக்கணும், இதை பேசணும் அப்படின்றதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான வழிகளாக இருக்கிறது. அதனால்தான் எதனால் வருது விசுவாசம்? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை மீண்டும் 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 கேட்க கேட்க என்னுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை உறுதியாகும், நன்மைகள் பெருகும். ஆமென். இந்த தேவனுடைய வார்த்தையை ஏன் கேட்க சொல்கிறோம், ஏன் பைபிளை படிக்க சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இது ஒரு கடமை கிடையாது. இதை படித்தா தான் நீ ரட்சிக்கப்பட்டவன் அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து சாப்பாடை எதுக்கு சாப்பிட சொல்கிறோம்? நீ சாப்பிட்டா தான் உனக்கு கட்டாயமாக நீ சரீரத்தில் பலத்தோடு இருக்க முடியும். அது மாதிரி தான் இது வந்து ஒரு கடமைக்காக செய்கிறதல்ல. யாராவது கடமைக்காக சாப்பிட்றீங்களா? கடமைக்காக சாப்பிட்றீங்க யார் இருக்குது? அந்த காலத்துலேருந்து சாப்பிட்டுட்டுங்க, அந்த காலத்துலேருந்து 3 நேரம் சாப்பிட்டு அப்படியே பழகி போச்சு, அதுக்கு தான் சாப்பிட்றேன் அப்படி சொல்லி சாப்பிட்றீங்களா? எப்படி சாப்பிட்றீங்க? உண்மையாக விரும்பித்தானே சாப்பிட்றோம், பசி எடுத்துத்தானே சாப்பிட்றோம், வேலை செய்யணுன்றதுக்காகத்தானே சாப்பிட்றோம்.
சரீரத்தில் பலன் வரணும் அப்படின்றதுக்காக தானே சாப்பிட்றோம். கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சியாக இருக்குன்றதுக்காகத்தானே குளிர்பானங்களை குடிக்கிறோம். அப்போ விரும்பி தேவைப்பட்டு நாம் உணவுகளை உட்கொள்கிறோம். அதுபோல தான் இது யாரோ படிக்க சொல்லி இதை படிக்கணும் கட்டாயமாக இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி கடமைக்காக கேலண்டரில் ஒரு வசனத்தையோ பைபிள் ஒரு வசனத்தையோ அதில் ஒரு பயனும் இல்லை, விரும்பி. அதனால் தான் வசனத்தில் மதிய வாசித்தும் சங்கீதம் 42 மானானது நீரோடைக்காய் வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உமக்காய் ஒரு தாகம் ஒரு வாஞ்சியோடு கூட நான் இன்னும் அவருடைய வசனத்தை நான் தியானிக்க வேண்டும், இன்னும் அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும். ஏன் அப்படின்னாக்கா ரோமர் 10:9-10 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பாருங்க, இருதயத்தில் விசுவாசம் வாயில அறிக்கையினால தான் ஒரு ரட்சிப்பு பூரணப்படுது. அதாவது ரட்சிப்பு அப்படின்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு காரியத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிற ஒரு காரியம், ஏதோ ஒரு பிடியிலிருந்து விடுதலை ஆக்கப்படக்கூடிய, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, எதாக இருந்தாலும் சரி. ரட்சிப்புன்னு சொன்னாவே ரட்சிக்கிறதுனாவே எங்கேயும் சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆடு புதரில் சிக்கிட்டு இருக்குது, அந்த ஆட்டை விடுவிக்கிறது ரட்சிப்பு. ஒரு குழியில் ஒரு மிருகம் விழுந்து போயிருக்குது, ஒரு மனுஷன் விழுந்து போயிருக்கிறான்னு, ஒரு பொருள் விழுந்து போயிருக்குது, அது அங்கிருந்து மேலே எடுக்கிறோம், அது ரட்சிப்பு. ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள், புயலிலோ ஒரு கடலிலோ ஒரு தண்ணீரிலோ ஒரு நெருப்பிலோ மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள், அவர்களை விடுவிப்பது இது ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்புன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு ஏதாவது ஒரு தீமையிலிருந்து, ஆபத்திலிருந்து, அபாயத்திலிருந்து, கெட்டதிலிருந்து வெளியே வருவதுதான் ரட்சிப்பு. அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்புன்னு சொன்னாக்கா வேறு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுறது மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு ஒரு காரியம் தேவை, இருதயத்தில் விசுவாசம், வாயிலே இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண வேண்டும். ஆமென். எல்லா காரியமும் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுத. வாயில எண்ணத்தை நாம் அறிக்கை பண்ணுகிறோமோ, இயேசு கிறிஸ்து எனக்காக என்னென்ன செஞ்சார் அப்படின்றத அறிக்கை பண்ணுகிறோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொண்டு வருகிற காரியமாய் மாறுகிறதா இருக்கிறது. ஆகவே வாயிலே நாம் அறிக்கை பண்ணவும், இருதயத்தில் விசுவாசிக்கவும், வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்க தேவன் விரும்புகிறார். அதனால தான் பழைய ஏற்பாட்டிலே சொல்லிவிட்டார், என்ன தெரியுமா? என் நியாய பிரமாணத்தை உங்களுடைய இருதயத்தில் எழுதி, சொல்லுங்க, இருதயத்தில் எழுதி. எங்க எழுதுறாராம்? கற்பலையில் எழுதி கொடுத்து பார்த்தாரு, கீழே போட்டு உடைச்சிட்டான். அதனால தான் என்ன பண்ணாரு, இன்னைக்கு இந்த பேப்பரில் இருக்குது, இந்த புஸ்தகத்தில் அச்சடிக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ரொம்ப நல்லது. மொபைல் இருக்குது, ரொம்ப நல்லது. ஆடியோவில் இருக்குது, ரொம்ப நல்லது. இதெல்லாம் நல்லது. அங்கேயே அது இருக்கிறவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுறதில்ல. அது நம்முடைய இருதயத்தின் பலகைக்குள் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் நமக்காய் சொன்னது, அவர் நமக்காய் செய்து முடித்தது எல்லாவற்றையும் அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தி ஆவியானவரை கொண்டு பல எழுத்தாளர்களையும் பரிசுத்தவான்களையும் கொண்டு எழுதி அதை முத்திரித்து அதை அபிஷேகித்து அந்த வார்த்தைக்குள் வல்லமையை வைத்து இந்த எழுத்து வடிவிலே, ஆடியோ வடிவிலே இன்றைக்கு நாம் எளிதாய் புரிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியுடைய உதவியும் கொடுத்து, எவ்வளவு கொடுத்த பிறகும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை பிடித்து கொண்டு வேத வசனங்களை, ஜீவ வார்த்தைகளை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. ஆமென். நாம் யாராம்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்கள் நாம். ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளும் பொழுதுதான் வாழ்க்கையில வெற்றியின் மேல் வெற்றி அடைய முடியும். தொடர்ந்து கிறிஸ்து வாழ்க்கை ஜெயமாய், மகிழ்ச்சியாய், மனரண்யமாய் வாழ்றதுக்கு வசனம் தேவைங்க. அதனால்தான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ புத்தி எங்கேருந்து வருது? ஒரு வீட்டு கட்டுற பெண்ணுக்கு, குடும்பத்தை நடத்துகிற ஒரு பெண்ணுக்கு புத்தி எங்கேருந்து வரும்?
சில பேர்லாம் கூட்டி போய் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. குடும்பத்தில் கணவனிடத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவியிடத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளிடத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், மாமியாரிடத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறாங்க. நல்லது, அந்த கவுன்சிலிங்குக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் எல்லா கவுன்சிலிங்களையும் தாண்டின கவுன்சிலிங் ஜீவ வார்த்தைகள், நம்மை உருமாற்றுகிற நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல பிள்ளைகளாக, நல்ல மாமியாராக, நல்ல மருமகளாக, நல்ல விசுவாசியாக நடந்து கொள்வதற்கு நம்மை உயிர்ப்பிக்கிற, உருமாற்றுகிற ஜீவ வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். இதை காட்டிலும் ஒரு பெரிய, ஏன்னா அந்த கவுன்சிலாம் இங்களவு தான் இருக்கும், மண்டையில் ஏறும், அப்படிலாம் கீழ்ப்படிஞ்சு நடக்க முடியாதுங்க, ஏன்னா ஒத்து போகாது. ஆனால் இந்த வார்த்தை என்ன பண்ண தெரியுமா? இந்த வார்த்தை இருதயத்துக்குள் போய் நம்முடைய இருதயத்தையே மாற்றும். இருதயம் மாறிடுச்சுனாக்கா, ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, வேதவசனம் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இன்னைக்கு வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் உறவுகளிலே முறிவு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இருதயம் திருக்கு, இருதயத்தில் திருக்கு. இப்போ இருதயத்தை யாருங்க மாற்ற முடியும்? இருதயத்தை யார் மாற்ற முடியும்? இருதயத்தை இயேசுவின் வார்த்தை மாற்றுகிறது. ஆமென். இருதயத்தை மாற்றுகிறது. அதனால் தான் சங்கீதம் 19 சொல்கிறது, நம்முடைய வார்த்தைகள் இருதயத்தையும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்கிறது. எல்லாத்தையும் பிரிச்சிடும். நம்மளுக்கு இந்த கசப்பெல்லாம் எடுத்து போட்டுரும், நம்முடைய திருக்கெல்லாம் மாற்றி போட்டுரும். அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படும் பொழுது விசுவாசம் பெருகுகிறது. பல காரியங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம், பல தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம். இயேசுவை விசுவாசித்து வார்த்தைகளை வாயில் சொல்லும் பொழுது, கலாத்தியர் 1:3-4-5 வாசித்து பாருங்க. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. இயேசு வார்த்தை எப்படி சொல்லுது பாருங்க. இயேசு எப்படி பார்க்குறீங்க நீங்க? இயேசு கடவுளுங்க, அவர் நான் நம்புறேங்க, ஓகே, நல்லது. ஆனால் அவரை குறித்து வசனத்தின் வெளிப்பாட்டில் அவர் மேல் நம்பிக்கை வைப்பது. அவர் எப்படி பார்க்குறோம்? இப்போ இயேசு யாருனாக்கா, இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று என்னை விடுவிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர். இயேசு யாருன்னு கேட்டாக்கா என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சது அத்தானே சொல்லுவீங்க. இயேசு யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அப்ப இயேசு யார் என்று வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆமென். வசனம் எப்படி வெளிப்படுத்துது? இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அப்படின்னாக்கா இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படினாக்கா, இப்போ இந்த உலகத்திலிருந்து நம்மளைய டேக்கப் பண்ணிட்டு போயிடுறதுக்காக வந்தார் அப்படின்னு இல்லை. இந்த உலகத்திலிருந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். ஒரு நாளைக்கு அவருடைய 2ஆம் வருகையில் போக போகிறோம். கொஞ்சம் தாமதிச்சா நம்ம இந்த சரீரத்திலிருந்து ஜீவன் பிரியும் பொழுது அவர்கிட்ட போக போகிறோம். இது ரெண்டும் நடக்க போகுது. உயிரோட இந்த சரீரத்தில், இந்த உயிரில் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னாக்கா, அவருடைய வருகை வரையிலும் வாழ்ந்தோம் அப்படின்னாக்கா, அவருடைய வருகையில் மறுரூபமாக்கப்பட்டு இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு என்றென்றும் அவரோடு கூட இருக்கும்படி போகிறோம். அது உண்மை. ஒருவேளை இந்த அவருடைய வருகை தாமதிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, நாம் இந்த உலகத்தில் இந்த சரீரத்திலிருந்து ஜீவன் பிரிக்கப்படும். ஒரு காலத்தில் எந்த சூழ்நிலையில் பிரிக்கப்படுமோ அது அவருக்கு தெரியும். அப்படி பிரிக்கப்படும் பொழுது இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நாம் விடுதலையாக்கப்பட்டு அவரோடு கூட நாம் போய் இருக்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு அப்படி சொல்லலைங்க, அந்த அர்த்தத்தோடு சொல்லு. இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் விடுவிக்கும்படி தம்மை ஒப்பு கொடுத்தாரு சொல்ல. இயேசு இந்த உலகத்தில் தம்மை ஒப்பு கொடுத்தது எதுக்கு ஒப்பு கொடுத்தாரா? இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுவிக்கும்படி. அப்படின்னாக்கா பொல்லாத பிரபஞ்சத்தில் நம்மை அடிமைப்படுத்துகிற காரியங்கள் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எவ்வளவு காரியம் நம்மளை அடிமைப்படுத்துது. ஒவ்வொரு நாள் அடிமைப்படுத்துதா? துக்கம் அடிமைப்படுத்துதா? சஞ்சலம் அடிமைப்படுத்துதா? பகை அடிமைப்படுத்துதா? பிசாசின் சில தீய எண்ணங்கள் அடிமைப்படுத்துதா? பாருங்க, இப்படி ஒவ்வொரு நாளும் நம்மை நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்குது பிசாசின் காரியங்கள். துக்கம்,
வேதனை, கண்ணீர், கவலை, வருத்தம், மன சஞ்சலம், உறவு முறிவுகள், வருத்தங்கள், பழிச்சொற்கள், நிந்தைகள், அவமானங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வித்தியாசமாக இருக்கான். பொருளாதார நெருக்கடிகள், கடன் தொல்லைகள், இவைகள் எல்லாம் இப்பொல்லாத பிரபஞ்சத்தின் தீமைகள். வறுமை, ஏழ்மை, அவமானம், நோய், இப்படி சொல்லிட்டு போகலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதை நீங்களே பட்டியல் போட்டுக்கலாம். இவைகளெல்லாம் பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கிற பொல்லாத காரியங்கள். அப்படித்தானே? பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கிற பொல்லாத காரியங்கள். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்கும்படி. ஆமென். எதுக்கு வந்தாராம்? எதுக்கு இயேசு எதற்காக வந்தார்? இயேசு யார்? எதற்காக மரித்தார்? எதற்காக கல்வாரி சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்? எதற்காக? என்னை, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் என்னை அடிமைப்படுத்துகிற எல்லா பொல்லாத காரியத்திலிருந்தும் என்னை விடுதலையாக்கும்படி அவர் கல்வாரி சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சொல்லுவீங்களா ஒரு தடவை? ரொம்ப பாருங்க, இது உள்ளத்தில் நம்ம பதிய வேண்டிய ஒரு, எழுதப்பட வேண்டிய ஒரு சத்தியம். எல்லாம் சொல்லுங்க. என்னை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கிற பொல்லாத காரியங்களிலிருந்து விடுவிக்கும்படி இயேசு என்னுடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 2:17-20. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே? நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாய பிரமாணத்தினாலே பிரமாணத்திற்கு மறுத்தேனே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன். இயேசு யார்? இயேசுகிட்ட போய் நன்றி சொல்லும்போது, இயேசுவே உமக்கு நன்றி, நீ ஆண்டவரே உமக்கு நன்றி, ரொம்ப நல்லது, இப்படிப்பட்ட வசனங்களை தெரிஞ்சு வச்சுருந்தீங்களாக்கா? அதனால தான் சொல்கிறது. அவருக்கு நன்றி சொல்லும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் படிக்க தெரிந்த ஒவ்வொருவரும் முடிந்த அளவுக்கு வேதாகமத்தை திறந்து வைத்து ஜெபிக்கலாம். வேதாகத்தை திறந்து வைத்து நன்றி சொல்லலாம். படிச்சுக்கிட்டே வரீங்க, வேதவசனத்தை படிச்சுக்கிட்டே வரீங்க, நன்றி சொல்லணும்னு தோணும் பொழுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசனாலே பிழைத்திருக்கிறேன் அப்படின்னும் பொழுது இங்கே ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. என்ன வெளிப்பாடு கிடைக்குது? இயேசுவை குறித்து ஒரு வெளிப்பாடு இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நம்மளுக்கு காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்? நாம் நன்றி சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது பாருங்க, அற்புதமான பாயிண்ட். பல வெளிப்பாடுகள் இதில் உண்டு, அதில் நன்றி சொல்லுகிறதுக்கு ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். நன்றி சொல்லும் பொழுது, இயேசுவே என்னில் அன்பு வைத்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனே உமக்கு நன்றி சொல்லலாமா? அப்படி சொன்னா நல்லா இருக்குமா? சொன்ன இதுதான் வசனத்தை வைத்து அவருக்கு நன்றி சொல்வது. நாம் பழக்கப்பட்டதும் நாம் உருவாக்கப்பட்டதும் நாம் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? கண்களை மூடி இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஆமென், முடிஞ்சே போச்சு. நன்றி சொல்ற அந்த எமோஷன் எல்லாம் போச்சு, அந்த ஃபீலிங் எல்லாம் போச்சு, அந்த உணர்வுலாம் போச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு. ஆனால் என்ன, அவர் யார், என்ன செஞ்சார், எப்படி வசன வெளிப்பாடோடு நன்றி சொல்லணுன்றதை பற்றி நம்ம கற்றுக்கல. அது நம்ம தவறு கிடையாது, நம்மளுக்கு யாரும் கற்றுக்கல. இப்பொழுது ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார், கற்றுக்கொள்வோம். ஆமென். திறந்து வைத்து நன்றி சொல்லலாம். வாசிக்கிறீங்க, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரில் தங்குவான் என்று எழுதியிருக்கிறது. இப்போ உன்னதமானவரின் உம்முடைய மறைவில், உம்முடைய செட்டைகள் நிழலில் என்னை வைத்து கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி. ஆமென். வசனத்தின் வெளிப்பாடில் நன்றி சொல்கிறது, ஜெபிக்கிறதும் அப்படிதான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்மளை சிறந்தவர்களாக
எந்த ஒரு இன்னைக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணணும், நீ அனலாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்னென்னமோ முயற்சிகளெல்லாம் உலகத்தில் தேவ பிள்ளைகளை அனலாக்கணும்னு உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எத்தனையோ முயற்சிகளெல்லாம் எடுக்கிறாங்க, நல்லது. ஆனால் எந்த ஒரு எல்லா முயற்சிகளை காட்டிலும் நான் இப்போ சொன்னேனே, வேதத்தை திறந்து வைத்து வசனத்தின் வெளிப்பாட்டில் நன்றி சொல்வதும், வசனம் வெளிப்படுகிற வசனத்தின் வெளிப்பாட்டில் ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாட்டில் ஜெபிப்பதும் எல்லாவற்றை காட்டிலும் சிறந்த ஒரு அனலுள்ள வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது. சரி, இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த காரியங்களை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தைகள், வசனங்கள், வாக்கு தத்தங்கள் நம் வாயிலும் இருதயத்திலும் எப்பொழுதும் இருக்கும் பொழுது நாம் ஜெயமாக, ஜெயிக்கிறவர்களாக, முன்னேறுகிறவர்களாக, நீதிமான்களாக, தேவ பெரியராக, பரிசுத்தவான்களாக, தேவனுக்கு சாட்சிகளாக வாழ நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. அப்படின்னு நான் என்ன சொல்ல வருகிறேன், இப்போ சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த செய்தியினுடைய சாராம்சத்தை இப்போ இந்த செய்தியின் இடையில சொல்கிறேன் நான். தேவனுடைய வார்த்தைகள் மேற்கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகள் மேற்கொள்ள வேண்டும். உங்களையும் என்னையும், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ளக்கூடாது, தேவனுடைய வார்த்தைகள் மேற்கொள்ள வேண்டும். சரி, வேதாகம் இருக்கிற அத்தனை பேர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. கடந்த வாரத்தில் இதை வாசிக்க முடியல, நான் சுருக்கமாக சொல்லிட்டு போனேன். இந்த வாரத்தில் கொஞ்சம் வாசித்து அதன் விளக்கங்கள் விளக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை திறந்து கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. 1வது வசனத்திலிருந்து 17 வசனங்கள் வரையிலும் எல்லாரும் கூட நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது அதன் மேல் நீங்களும் கூட இணைந்து உங்களுடைய உள்ளத்தில் வாசித்து கொண்டே வாங்க. சகோதரி வாசிப்பாங்க. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படகில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைகளில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமா இராததினாலே அது சீக்கிரமாய் உழைத்தது. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவரிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும், கேட்டும் கேளாதவர்களாயும், உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஊமைகளாக அவர்களோடே பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும், காதுகளினால் கேளாமலும், இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும், உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும், நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி சொல்றாரு? மெய்யாகவே உங்களுக்கு. அப்ப இந்த மெய்யாகவே என்று பயன்படுத்துற இடத்த
ரொம்ப கவனமாக பார்க்கணும். நம்ம இயேசு சாதாரணமாக சொன்னாவே ரொம்ப அது சத்தியம். மண் குகையில் 7 தரம் புடமிடப்பட்ட சுத்த பொண்ணுக்கு ஒப்பாக இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போ அவர் மெய்யாகவேன்றதை ஏன் பயன்படுத்தணும்னாக்கா, அது ஏதோ ரொம்ப டீப்பான சத்தியம், ரொம்ப ஆழமான சத்தியம், அது மிகவும் அவசியமானது. அதாவது எல்லாமே அவசியமானது தான், அதில் இன்னும் அவசியமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவர் சொல்கிறார், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறார். இந்த சம்பவத்தையும் இந்த ஓமையும் சொல்லும் பொழுது இதில் எல்லாவற்றையும் நான் விளக்கிறதுக்கு உங்களுக்கு நான் போகல. நான் ஒன்று சொல்லுகிறேன். முதலாவது சொன்னேன் இல்லையா, தேவனுடைய வார்த்தை மேற்கொள்ள வேண்டும். 7வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. என்ன நெருக்கி போட்டது? எது நெருக்கி போட்டது? சொல்லுங்க, எது நெருக்கி போட்டது? என்னாத்து நெருக்கி போட்டது? எந்த விதையை? நல்ல விதை எது? ஆமாம், இன்னைக்கு நம்ம நிலைமையை பேசுங்க. அதையே அப்படியே நினச்சிக்கிட்டு அங்கே விதை விதைச்சானோ, ஆமாம் முளைச்சி வரும்போது முள்ளுந்தா, ஆமாம் அதை அதுதான் ஓமைன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இன்னைக்கு வசனத்தை கேட்கிற இந்த வசனத்தை இங்கிருந்து வெளியே போகும்பொழுது, இன்னைக்கு கேட்டீங்களா, இந்த வசனத்தை வெளியே போகும்பொழுது ஏதோ ஒன்று இந்த வசனத்தை காட்டிலும் எப்படி வளர்ந்து, எல்லாம் சொல்லுங்க வளர்ந்து. எது உண்மையா, எது வளரணும் நம்முடைய வாழ்க்கையில? எது வளரணும்? வசனம் தான் வளரணும். ஆனா எது வளருது? முள்ளு வளர்ந்து அதை, எனக்கு அப்படி அழகா இது நல்லா எனக்கு அப்படி வெளிச்சமா தெரியுது. என்னாவது? முள் வளர்ந்து, எல்லாம் சொல்லுங்க முள் வளர்ந்து. எதை நெருக்கி போட்டது? வசனத்தை நெருக்கி போட்டுச்சு. அப்ப முள் வளர்ந்து வசனத்தை நெருக்கி போட்டா என்ன இல்லை? எந்த ஒரு பலனும் எந்த ஒரு பிரயோஜனமும், ஆராதனையில் கலந்து கொண்டதுனால, வசனத்தை கேட்டதுனால, கைத்தட்டி பாட்டு பாடுறதுனால என்ன இல்லை? பலன் இல்லை. இதான் நானும் போனேன், நானும் வந்தேன் அப்படின்ற ஒரு நிலைமையா நம்முடைய வாழ்க்கை மாறி போய்விடுகிறது. அதனால் தான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே எதை மேற்கொள்ள வேண்டும்? எதை மேற்கொள்ள வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே எது வளர வேண்டும்? முள் வளர்ந்து வசனத்தை நெருக்கி போட்டதான். அப்போ நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறது நம்ம யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்து நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். எது வளர்ந்தது? எதை நெருக்கி போட்டது? முள் வளர்ந்து வசனத்தை நெருக்கி போட்டதா? வசனம் வளர்ந்து முள்ளை நெருக்கி போட்டதா? எது நெருக்கி போட்டு கொண்டிருக்கிறது? கவலை வளர்ந்து ஜெபத்தை கெடுத்து போட்டதா? ஜெபித்து கவலையை மேற்கொண்டீர்களா? வியாதி பெருகி உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை சோர்ந்து போக பண்ணினதா? விசுவாச வாழ்க்கையில் உற்சாகம் அடைந்து வியாதியை மேற்கொண்டீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் பெருகி சூழ்நிலைகளை மேற்கொண்டீர்களா? சூழ்நிலை பெருகி விசுவாசத்தை குறைத்து போட்டதா? அதைத்தான் இந்த ஓமை ஆண்டவர் சொல்ல மெய்யாகவே அப்படின்னு சொல்றாரு. அதான் மெய்யாகவேன்னு சொல்ற இந்த பகுதி, அந்த சம்பவத்தை, அந்த மெய்யாகவேன்ற ஓமையை மெய்யாகவே அப்படின்னு சொல்லுகிற, மெய்யாகவே அப்படின்னு சொல்லுகிறதான அந்த போதனைகளை, அந்த ஓமைகளை, அந்த சத்தியத்தை கூர்ந்து 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 தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாய் நம்முடைய வாழ்க்கை ஊன்ற கட்டுகிற சத்தியங்களாய் அது இருக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக இருக்கும். எதை மேற்கொண்டது? நன்றாய் கவனிங்கள். எதை மேற்கொண்டது? எதை மேற்கொள்ள வேண்டும்? கற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசம் சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டும். ஜெபம் பிரச்சனையை மேற்கொள்ள வேண்டும். வசனம் முள்ளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, நாள் முழுவதும் எது நம்மளை மேற்கொண்டிருக்கிறது? இன்னைக்குமே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாமும், ஊழியக்காரனாக இருக்கிற நானும், நீங்களும், தேவ பிள்ளைகளும், பரிசுத்தவான்களும், அநேக நல்ல நல்ல தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஊழியக்காரர்கிட்ட கூட நான் பேசியிருக்கிறேன். பொழுதெல்லாம் போனதுமே அப்படி பேசும் பொழுதே டல்லாக பேசுவாங்க. என்னங்க பாஸ்டர், என்ன பண்ணி இவங்க மாறுற மாதிரி காணும், என்ன பண்ணி இது நடக்கிற மாதிரி காணும் அப்படின்னு பேசுவாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப துடிக்கும். ஐயோ, கவலை மேற்கொண்டுச்சே, கவலை என்ன பண்ணுச்சு? மேற்கொண்டுருச்சு. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது?
கவலை மேற்கொள்ளாது, கவலை மேற்கொள்ள முடியாது. வசனம் தான் ஜெயிக்கும். அதுதான் தேவன் விரும்புகிறது. வசனம் அதனால தான் சொல்லுகிறது. இப்போ என்னுடைய என்னுடைய உதாரணத்தை சொல்கிற பாருங்க. வெயிலில் நான் அதிகமாக வேலைக்கு போகிறேன். வெயிலில் அதிகமாக வேலைக்கு போகும்பொழுது பார்க்குற ஒவ்வொரு மணி, ஐயோ என்ன வெயில், ஐயோ என்ன வெயில், அப்படியே தீக்குது. டெம்பரேச்சர்லாம் 40 45. நான் டெம்பரேச்சரும் பார்க்குறதில்ல, வெயிலையும் பார்க்குறதில்ல. நான் சொல்லுவேன், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்துதலிருந்து எழுதியிருக்கிறது. எது மேற்கொண்டது? வசனம் மேற்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில். ஐயோ என்னால் தாங்கவே முடியலைங்க அப்படின்னு சில பேர், என்னங்க தாங்க முடியறதில்ல. ஆனால் அது நிஜம், தாங்க முடியலன்றது நிஜம். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வசனம் மேற்கொண்டது. என்னுடைய அந்த பலவீன நேரத்தை, தாங்க முடியல அப்படின்ற இந்த நேரத்தை அந்த வசனம் மேற்கொண்டது. இப்படி தான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமாக இருக்கிறது. அதைத்தான் இயேசு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். நன்றாய் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டதுன்னு இயேசே சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கு அப்படி நடக்குது. இன்னைக்கு விசுவாசிகள் வாழ்க்கையில் நடக்குது, உலகத்தாருடைய வாழ்க்கையில் நடக்குது. உலகத்தாருடைய போய் பாருங்க, நீங்கள் எது அவங்கள மேற்கொண்டு இருக்குதுன்னு போய் பாருங்களேன். எங்கேயாவது வாயிலிருந்து வசனம் வருதான்னு பாரு. வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கை இருக்கும் பொழுது வசனம் மேற்கொள்ளும். அதனால்தான் இயேசு பிசாசு ஜெயிக்கும் பொழுது எதை காண்பித்தாரு? பிசாசை எது மேற்கொண்டது? பிசாசு துண்டை காணும் துணி காணும் ஓடுறதுக்கு அவனை மேற்கொள்ள ஜெயிக்க வைத்தது எது? எழுதப்பட்ட வசனம். இன்றைக்கு இந்த எழுதப்பட்ட வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குதுங்க. தேவன் எழுதி கொடுத்தது, தேவ ஆவியானவர் எழுதுறது, அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு இதை இன்னும் 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 அப்படியே ஆர்வமாக பேசணும்னு இருக்குது. என்ன தெரியுமா? முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. அது ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், நம்ப கவனமாக இருங்க. முள் வளர்ந்து வசனத்தை நெருக்கி போடுறதுக்கு அவகாசம் கொடுக்காதீங்க. வசனம் வளர்ந்து முள்ளை நெருக்கி போட முயற்சி பண்ணுங்கள். ஆமேன். முடியுமா? முடியாதா? வசனம் வளர்ந்து முள்ளை நெருக்கி போடுமா? வசனம் வளர்ந்து நம்முடைய பிரச்சனையை மேற்கொள்ளுமா? முடியுமா? முடியாதா? முடியும். 13:18-23 வாசித்துருங்க. அதுலேயே விளக்கத்தை சொல்றாரு. கவனிங்க, அதை எல்லாரும் பாருங்க. விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவர் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாதவன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மேல் நான் வாசித்தேன் இல்லையா? எத்தனாவது வசனம்? 7வது வசனத்தில் வாசித்தேன். என்ன வாசித்தேன்? முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. அப்ப இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்ப முள் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நெருக்கி போடுற அந்த காரியத்தை இங்கு விளக்குறார் ஆண்டவர். வசனத்தை நெருக்கி போடுற காரியம் இது. ஏன் வசனம் நெருக்கப்பட்டு வாழ்க்கையில் வசனம் மேற்கொள்ள முடியல, தேவனுடைய வார்த்தை மேற்கொள்ள முடியல? அதை நெருக்கிறது எதா? முள் உள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டான் பாருங்க. அப்போ வசனம் இல்லாதெல்லாம் போகல. அந்த எது முள் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறாரு. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், கவலைப்படாதிருங்கள். சோதர் அருமையான ஒரு பாடலை 6 நாட்களில் அடிக்கடி நான் கேட்பேன். கவலைப்படாதிருங்கள், வானத்தின் பறவையை பாருங்கள், விதைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை, கவலைப்படாதிருங்கள். பாடலை போய் கேட்டு பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். கவலைப்படாதிருங்கள், ரொம்ப நல்ல டியூனில் அருமையான ஒரு பாட்டு. அப்போ கவலை வசனத்தை நெருக்கிருச்சு. அடுத்து இன்னொன்று என்ன தெரியுமா?
ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பண மயக்கம். இதுக்காகவும் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அருமையான ஒரு பாடல் எழுதியிருந்தார். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. அப்போ இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் பாருங்க, திருப்தியே அடைய மாட்டாங்க சில பேர். இன்னும் 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 இப்போ உலகத்தில் பார்க்குறீங்களா, ஒரு போதுமான அளவு தேவன் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தா மனைவி பிள்ளைகளோடு கூட திருப்தியாக வாழ்கிறதுக்கு ஆக மாட்டாங்க. இன்னும் இன்னும் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும், அங்கே போய் சம்பாதிக்கணும், இன்னும் காசு சம்பாதிக்கணும், இன்னும் பணம், இன்னும் வாழ்க்கையில் வரணும், குடும்பத்தை விட்டு மனைவி விட்டு பிள்ளைகளை விட்டுட்டு போய் பணம் சம்பாதிச்சு இன்னும் சொத்து சேர்க்கணும், இன்னும் பணம். ஏன்னா திருப்தியே கிடையாது. அது ஒரு மயக்கம். வாழ்க்கையை ஒரு தேவன் வச்சிருக்கிற அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கே கூடாது இந்த மயக்கம். எனக்கு எத்தனையோ உலகத்தில் இருந்ததான பணக்காரர்களை தெரியும். நான் நெருங்கி பழகின எத்தனையோ பணக்காரர்கள் எனக்கு தெரியும், என்னோட வயசுக்குள்ள தெரியும். அவங்க படுத்துக்கிட்டே சாப்பிட்டாலும் கூட அவங்க வாழ்நாள் முழுசும் கூட நம்ம சிறப்பாக வாழலாம், அவ்வளவு பணமும் காசு இருக்குது. ஆனால் இன்றைக்கும் பழைய சோறு தின்றாங்க. ஏன் தெரியுமா? மயக்கம். அதை அனுபவிக்கிறதுக்கு விடாதபடி பிசாசு கண்களை கூடாக்கிறான். பழைய சோறு தின்றது, பழைய கஞ்சி குடிக்கிறது, நல்ல சாப்பாடு சாப்பிட்றதில்ல, நல்ல துணி போடுறதில்ல, நல்ல பலகாரங்களை சாப்பிட்றதில்ல, மனைவி பிள்ளைகளோட ஒரு கோயில் குளத்துக்கு நோ வேலை 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 வேலை, பணம் 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 பணம், இன்னும் கொஞ்சம் காடு வாங்கணும், இன்னொரு மெத்த கட்டணும், இன்னொரு வீடு வாங்கணும், இன்னொரு கார் வாங்கணும். ஒன்றுமே இல்லை. அப்படியே ஓடிட்டு இருந்த என்னுடைய நண்பர் ஒருத்தர் திடீர்னு அப்படியே கடைசியில் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு சமீபத்தில். ஏன்னாக்கா மயக்கம். இன்னைக்கு உங்களை என்னையும் அந்த மயக்கம் பிடிக்க முடியாது. ஏன்னா வசனம் ஜெயிக்கும். ஆமேன். வசனத்தை வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிச்சுனாக்கா ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஒன்றும் நம்மளை ஒன்று பண்ணிவிட முடியாது. நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் நம்ம வாழ்கிறவங்க இல்லை, வசனத்தின் வெளிச்சத்தில் வாழ்கிறவர்கள். ஆமேன். வாழ்க்கை வாழ்வதற்கு ஒருத்தர் சொன்னார், அப்படிதான், வாழ்க்கை வாழ்கிறதுக்குங்க, வாழ்க்கை பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னாங்க. வாழ்க்கை எதுக்கா? வாழ்கிறதுக்கு, கிறிஸ்துவுக்காக வாழ்கிறதுக்கு. அதுக்கு தான் வாழ்க்கை. வாழ்க்கையே போகிற பணம் சம்பாதிக்கிற ஒரு ஒரு மிஷினாக பயன்படுத்தி போடக்கூடாது வாழ்க்கையை அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே வாழ்க்கை இயேசு நமக்கு வாழ்வதற்கு கொடுத்திருக்கிறார், சந்தோஷப்படுவதற்கு கொடுத்திருக்கிறார், உலகத்தில் அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை பெற்று அவருடைய நாமத்தின் மகிமைக்காக வளர்த்துவதற்கு கொடுத்திருக்கிறார், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக நமக்கு வசதியை கொடுத்திருக்கிறார், மற்றவர்களோடு கூட இணைந்து வாழ்வதற்காக சபையை கொடுத்திருக்கிறார், மற்றவர்கள் உற்சாகப்படுத்துவதற்கு ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் தேவனை பாடி மகிமைப்படுத்தி ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணி வாழ்வதற்காக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். வாழ்க்கை ஒரு 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 ஜெயில் மாதிரியோ, வாழ்க்கை ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வாழ்றதுக்கு தேவன் கொடுக்கல. வாழ்க்கை தேவன் வாழ கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் எப்பொழுதுமே நெருக்கத்தில் வாழ்றதுக்கு கொடுக்கல, எப்பொழுதுமே கவலையில் வாழ்றதுக்கு கொடுக்கல, எப்பயுமே பணம் சம்பாதிக்கணுன்ற அந்த மோட்டிவேட்லேயே வாழ்றதுக்கு ஆண்டவர் கொடுக்கல. அவைகளெல்லாம் அவர் தருகிறார் இந்த உலகத்தில் அவருக்காக வாழ்வதற்கு. அதனால தான் பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். நான் வாழ்வதோ எனக்காய் மரித்து எனக்காய் உயிரோடு இருந்த இயேசுக்காய் வாழ்கிறேன். இயேசுக்காய் வாழ்ந்தா மற்ற எல்லாம் சீராய் இருக்கும். வாழ்க்கையில் இயேசு முதலாவது இருந்தா வாழ்க்கையில் எல்லாமே சீராக இருக்கும். பணம் முதல் இருந்துச்சுனாக்கா, கவலை முதலாவது இருந்துச்சுனாக்கா, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சீராக இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் எது முதல்ல இருக்கணும்? இயேசு முதலாவது. ஆமென். இயேசு முதலாவது இருக்கும் பொழுது கவலையை வசனத்தின் மூலமாய் மேற்கொள்ள முடியும், ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை வசனத்தின் மூலமாக மேற்கொள்ள முடியும். என்பது தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும், உங்களையும் என்னையும் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் மேலோங்கி நிற்கட்டும். ஆமென். வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்கட்டும். எதுவும் ஜெயிக்கிறதுக்கு விடாதீங்க. கவலை ஜெயிக்கிறதுக்கு விடாதீங்க, பிசாசு ஜெயிக்கிறதுக்கு விடாதீங்க, வருத்தம் ஜெயிக்கிறதுக்கு விடாதீங்க, தனிமை ஜெயிக்கிறதுக்கு விடாதீங்க, பேஜாறு கவலைகள் ஜெயிக்கிறதுக்கு விடாதீங்க. இயேசுவின் வசனத்தை கொண்டு அவனை மேற்கொள்ளுங்க. ஒரு சில வசனங்களை உங்களை உற்சாகப்படுத்தும்படிய வாசிக்க விரும்புகிற பாருங்க. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு வசனம் சொல்லி இருக்கிறது. அப்ப இங்க வாசிக்கிறோம், மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வசனத்தை நெருக்கி போட்டது எது? வசனத்தை நெருக்கி போட்டது எது? எது நெருக்கி போட்டுச்சு? கவலை. உலக கவலை. இன்னைக்கு பாருங்க, இன்னுமே கவலைப்படுறாங்க. எல்லாமே இருந்தாலும் கூட கவலைப்படுறாங்க. ஐயோ, என் பிள்ளை கல்யாணத்துக்கு என்ன பண்ணணும், என் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி அதாவது ஒண்ணுமே இருக்காது அதுல. அதனால தான் இயேசு சொன்னார், கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சொல்லுங்க. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வசனம் சொல்லுங்க. முன்னாடி நீங்க சொல்லுங்க, வாய் திறந்து.
கவலைப்படுகிறதுனால் உங்களில் ஒருவன் தன் வளர்ச்சியில் ஒரு மனம் கூட்ட முடியுமா? அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை நம்பு, என்னிடத்தில் ஒப்படை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை கூடி ஜபத்தினால் வேண்டுதலால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும் என்று எழுதியிருக்கிறதே, ஆகவே நான் கவலைப்பட மாட்டேன். ஆமென். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பல விதமான உபத்திரவங்கள் இருக்குதா? அந்த சூழ்நிலையில சொல்லுங்க, எப்படி மேற்கொள்ளுங்க, எது ஜெயிக்கணும்? உபத்திரவமும் நம்முடைய சஞ்சலமும் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. என்ன சொல்லணும்? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே. ஆமென். லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். தேவ சில காரியங்கள் ஒன்றுமே முடியல, ஐயோ என்ன பண்ணுறதுக்கு ஒன்றுமே முடியல என்ற சூழ்நிலை, அந்த சூழ்நிலை உங்களை மேற்கொள்கிற சூழ்நிலை, இந்த வசனத்தை பயன்படுத்துங்க. இந்த வசனம் ஜெயிக்கட்டும். மேலே எப்படி ஜெயிக்கட்டும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்க, சொல்லுங்க கொஞ்சம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எழுதி இருக்கிறதே. அப்ப அவர் உங்களுக்கு, நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி செய்யலைனாலும் அவருக்கு பிரியமானதை ஏதாவது ஒன்றை அவர் செய்வார். ஆமென். அவரால் செய்ய முடியும். கொலைசீர் 1:20. அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்ப தேவனோடு கூட ஒரு நல்ல உறவுல, ஐயோ ஜெபிக்கவே முடியல, ஐயோ எப்படிங்க ஒரு பிரசனத்தை உணரவே முடியல அப்படின்ற சூழ்நிலை, அது ஜெயிக்குது உங்களைய. அப்படி ஜெயிக்கிற நேரத்தில் என்ன ஜெயிக்கணும்? இந்த வசனம் மேற்கொள்ளணும். என்ன வசனம் மேற்கொள்ளணும்? கொலைசீர் 1:20 மேலே வரணும். எப்படி மேலே வரணும்? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்திலுள்ளவர்கள் பரலோகத்திலுள்ளவர்கள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆகவே சிந்தின இரத்தத்தினாலே இயேசுவின் சமூகத்துக்கு நான் போவேன். ஆமென். ஜெபிக்க முடியல அப்படின்றீங்களா? அப்போ சொல்லுங்க, இந்த வசனத்தை எடுத்து சொல்லுங்க. இந்த வசனம் மேலே போட்டோம். எப்படி மேலே போட்டு ஜெயிக்கிட்டோம்? அந்த சூழ்நிலை எப்படி? சிந்தின ரத்தத்தினாலே, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே. நான் எவ்வளவு தவறுகளை செய்திருந்தாலும் இயேசுவினிடத்தில் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே இயேசுவை நோக்கி பார்த்து, பிதாவின் முகத்தை நோக்கி பார்க்க எனக்கு ஒரு ஒப்புரவாக்குதலின் ஒரு கிரயம் இயேசுவின் இரத்தமாய் இருக்கிறது என்று கொலேசியர் 1:20 சொல்லுகிறதே. ஆமென். சங்கீதம் 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். எல்லாம் சொல்லுங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப நான் இருக்கிற இடம் எது? நாம் இருக்கிற இடம் எது? நீங்களும் நானும் இருக்கிற இடம் எது? எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சாத்தாங்க கொஞ்சம் தைரியம் வரும். எங்க இருக்கிறீங்க நீங்க? எங்க இருக்கிறோம் நாம? உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறேன், உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன். ஏசாயா 55:8-13. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என் எழுத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் ஒழுங்கி வெளியில் மரங்களெல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் உழைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். என்ன அற்புதமான வாக்கு தத்தங்களை பார்த்தீங்களா? என்ன அற்புதமான இது வாக்கு அறிவிப்பா. ஓகே,
என்ன அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை பார்த்தீங்களா? நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஏசப்பா நினைக்கிறது இல்லையா? எப்படி நினைக்கிறாரா? அவருடைய நினைவு என்ன சொல்றாரு? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய நினைவுகளும் கர்த்தருடைய வழிகளும் எப்படி இருக்கிறதா? சொல்லுங்க, உயர்ந்து இருக்கிறது. ஆமென். அப்ப அவருடைய வழியும் அவருடைய நினைவும் உயர்ந்திருந்தாக்கா அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற உங்களுடைய எண்ணங்களும் வழிகளும் எப்படி இருக்கணும்? உயர்ந்த எண்ணங்களாக இருக்கணும். அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, கொலோசியர் புஸ்தகம் நினைக்கிறேன், கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். அப்ப நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னாக்கா உயர்ந்ததா, ஒரு குவாலிட்டி உள்ளதா, தரம் உள்ளதா இருக்கணும். அப்ப தரமுள்ள நினைவுகளா, தரமுள்ள வழிகளா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா வேத வசனம் உங்களை குறித்து என்னை குறித்து என்ன சொல்லுகிறது? வேத வசனம் என்னை குறித்து என்ன சொல்கிறது? இயேசு எனக்காக என்ன செய்திருக்கிறார்? இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் தியானமாய் ஆராய்ச்சியாய் இருக்கணும். என்ன செஞ்சிருக்கிறார், என்ன செஞ்சிருக்கிறார், என்ன செஞ்சிருக்கிறார், அது செஞ்சதெல்லாம் உண்மையா, அது எனக்கு சொந்தமாகிறது உண்மையா, அதெல்லாம் விசுவாசிக்க முடியுமா? இதுதான் பாருங்க, அவர் சொல்றாரு, மாறியும் உறைந்த மலையும் அது வாசிக்கும் பொழுது எப்படி சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு? இது ஒருத்தருக்கு வாசித்தவருக்கு நன்றி சொல்லுங்க. வீட்டில் போயிட்டு ஏசாயா 55:8-13 வாசித்து நன்றி சொல்லுங்க. அதுக்கு எதுக்கு அப்படிலாம் செய்யறாராம்? எதுக்கு அப்படி உயர்ந்த உயரமான ஒரு மேலான நினைவுகளை கொடுத்து மாறியும் உறைந்த மலையும் தேங்க்யூ விரும்புகிறது, எல்லாம் மகிழ்ச்சி, சமாதானம், கை கொற்ற சூழ்நிலை, தேவதாரு விருட்சம், மிருது செடி, அதெல்லாம் எதுக்கு உண்டாக்குறாரு? எப்படின்னா ஒரு நன்மைகள் எல்லாம் உண்டாக்குறான். எதுக்கு உண்டாக்குறாரானாக்கா அவருக்கு கீர்த்தியும் புகழ்ச்சி உண்டாக்குறதுக்காக. உங்களை என்ன ஆசீர்வதிச்சா யாருக்கு பெருமை? வாழ்க்கையில உங்களை என்னை உயர்த்தினாக்கா நீங்க மகிமை யாருக்கு கொடுப்பீங்க? தேவனுக்கு கொடுப்பீங்க. உங்களை என்னை உயர்த்துறது அவருக்கு மகிமை உண்டாகும். அப்ப உயர்த்தத்துல அவரு ரொம்ப அக்கறையாக்குறாருன்னு வசனம் சொல்லுது. உயர்த்தத்துல அக்கறையாக்குறாரு, மேல கொண்டு வரத்துல அக்கறையாக்குறாரு. வசனம் மேற்கொள்ளணும். சொல்லுங்க, வசனம் மேற்கொள்ளணும். இன்னும் நிறைய வசனம் இருக்குது. 1 பேதுரு 2:24-25 இருக்குது. எபிரேயர் 12:22 இருக்குது. மத்தேயு 6:31-34 இதெல்லாம் இருக்குது. இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டும். ஆமென். முச்செடிகள், கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் நம்மளை மேற்கொள்ள விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எழுந்து நிற்போம். சங்கீதம் 97 1-12 அறிக்கை செய்து நாம் ஹல்லேலூயா நன்றி செலுத்துவோம். எஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. உடைய வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் மேற்கொள்ளட்டும் அப்பா. 2 கரங்களை விரித்து அவனுக்கு நன்றி சொல்லும். உடைய வசனங்கள் மேற்கொள்ளட்டும். உடைய வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் மேற்கொள்ளட்டும். எங்களை மேற்கொள்ள பார்க்கிற கவலைகளை இயேசு நாமத்தில் ஒதுக்குகிறோம். ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை, உலக கவலைகளை, சத்துருவின் எல்லாவித வஞ்சனைகளை, கவலைகளை, பாரங்களை, எல்லா விதமான ஆண்டவர் எதிர்கால பயங்களை ஒதுக்குகிறோம். யெகோவா ஈரே, நீர் இருக்கிறீர். எங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் ஒருவர் இருக்கிறீர். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் ஒரு இருக்கிறீர். எங்களுக்காக வாக்கு கொடுத்தவர் ஒரு இருக்கிறீர். எங்களுக்காக எல்லாம் செய்து முடித்தவர் ஒருவர் இருக்கிறீர். நீர் எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்வீர். ஆண்டவரே, மிருது செடி உண்டாகும், தேவதாரு விருட்சம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, தீமைகள் நன்மையாய் மாறும், சாம்பலுக்கு சிங்காரம் உண்டாகும். ஆண்டவரே ஸ்தோத்திர, கவலைக்கு பதிலாக சமாதானம் உண்டாகும். ஆண்டவரே உம்முடைய நிழல், ஆண்டவரே மனுஷ நிழலுக்கு பதிலாக உம்முடைய நிழல் உண்டாகும், உம்முடைய கிருபை உண்டாகும், உம்முடைய தயவு உண்டாகும். எங்கள் வாழ்க்கையிலே நம்புகிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய எதிர்கால, எங்களுடைய ஊழியத்திலே, எங்கள் சபையிலே உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மானிடர் யாவரும் அதை காண்பார்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் மேலோங்கி நிற்கட்டும். முச்செடிகள் வசனத்தை நெருக்கி போடாதபடி, வசனம் முச்செடியை நெருக்கி போட, கவலைகளை மிதித்து போட, பிசாசை தகர்த்து போட, சத்துருவின் கோட்டைகளை தகர்த்து போட, வாயில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிற நம்முடைய வார்த்தைகள் இருப்பதாக. நமக்கு நன்றி அப்பா. இருதயத்தில் விசுவாசம், வாயில் வார்த்தையும் வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரட்டும் ஒவ்வொரு நாளும். அப்படியே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் தருகிற எல்லா நன்மைகளையும் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்று மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும், இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்தாவினுடைய சந்தோஷம், சமாதானம், ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக.
ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya.